இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதுல நாங்க எந்த காலத்திலேயும் அண்ணாமலை அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம். அண்ணாமலை ஒரு சிங்கம். இந்து மக்கள் கட்சியுடைய மேடைக்கு முதலாக வந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நரேந்திர மோடியின் 8 ஆண்டு கால எட்ட முடியாத சாதனைகள் என்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டார்கள். என் மக்கள் யாத்திரை மூலமாக நாங்க திமுக ஜெயிக்க கூடாதுன்னு அதிமுக ஓட்டு போட்டோம். எதுக்காக ஓட்டு போட்டோம்? ஏடிஎம்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நல்லாட்சிக்கு இருக்காங்க. எம்ஜிஆர் இந்து முன்னணி ஆதரிச்சார், ஓட்டு போட்டோம். ஜெயலலிதா ராமர் கோயில் கட்டின ஆதரிச்சாங்க, ஓட்டு போட்டோம். இந்து முன்னணி செய்யற வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, ஓட்டு போட்டோம். இப்ப நாங்களா வளர்ந்துட்டோம்ப்பா. ஏதோ அண்ணாமலை பிஜேபியில இருந்து மாத்திட்டாங்க. அரசியல் அப்படிதான். ஒன்னை விட சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சர் உலகத்தில் உண்டா? அவர் அங்க போய் வக்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஓட்டும் போட்டுட்டு இங்க வந்து அமித்ஷாவை பார்த்து கூட்டணியில் சேர்த்துட்டாரு பாருங்க. எடப்பாடி எப்பேற்பட்ட ஆள் பாத்தீங்களா? கடந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியாக வருவதற்கு அவர் வந்து டக்குன்னு வெளியே போயிட்டார். எங்களுக்கு பாய்களும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, எப்படிதான் போடுவோம்? ஜெயலலிதா கட்சிக்கு எம்ஜிஆர் கட்சிக்கு முஸ்லீம் எப்படி ஓட்டு போடுவோம்? நான் கேட்கிறேன். அதிமுகவுக்கு முஸ்லீம்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு எடப்பாடி வெளியே போனார். சரி, அவர் வெளியே போய் எலெக்ஷன் நின்னார்ல. நம்ம எஸ்பி வேலுமணி அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு சலுகை பண்ண உலகத்தில் எவனா உண்டா? நம்ம அமைச்சர் இருக்காரு, அவங்களுக்கு மசூதி கட்டி கொடுத்தாரா இல்லையா? அவங்களுக்கு சகின்பாக் போராட்டம். சரி, அதெல்லாம் கொடுக்கட்டும், நம்மளே சந்தோஷம், ஒரு மசூதி கட்டி கொடுத்துருவோம். சகின்பாக் போராட்டத்துக்கு சாப்பாடு, டென்ட் இல்லையா? அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட், மார்க்கெட் கான்ட்ராக்ட், சைக்கிள் கான்ட்ராக்ட், இதெல்லாம் கொடுத்தாங்க. இத்தனை கொடுத்தா அவர் வேலுமணி என்ன ஓட்டு போடலையே. எப்பேற்பட்ட தலைவர் அண்ணாமலை. ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு அரசியலுக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கங்களை எடப்பாடி கூட்டணியில மந்திரி சபையில நீங்க அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிடுவாரா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி தலைமை தாங்குவார். மிக தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இன்னமுதூட்டிய என்னுயிர் தாய்நாடாம் இமயம் முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற அகண்ட பரிபூரண ஹிந்துஸ்தானத்திற்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 60 ஆண்டு காலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிற அடிப்படையிலே ஞானசம்பந்தர் வாக்கு. 60 ஆண்டு காலம் ஒரு நல்ல தாய் தந்தையின் வயிற்றிலே பிறந்து ஒரு அற்புதமான சமூகம் இந்து சமூகம். இந்துவாக பிறப்பது புண்ணியம். மேலை நாடுகளிலே, புத்த மத நாடுகளிலே, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளிலே எப்படி இஸ்லாமியர்கள் அவர்கள் அரபு தேசத்தை பார்த்து தொழுகை நடத்துவார்கள், அதுபோல புத்த நாட்டை சார்ந்தவர்கள், சீன தேசத்தை சேர்ந்தவர்கள் புத்தன் பிறந்த நம்முடைய பாரத நாட்டை பார்த்து அவர்கள் வணக்கம் செலுத்துவார்கள். என்ன வேண்டுவாங்க தெரியுமா? அடுத்த ஜென்மமாவது நான் பாரதத்திலே பிறக்க வேண்டும் என்று அவர்கள் பேசுவார்கள். அதே போல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம் இந்த புண்ணிய பூமியாம் பாரத தேசத்திலே பிறக்க வேண்டும். சனாதன ஹிந்து தர்மம் எப்பேற்பட்ட அற்புதமான தர்மம். நமக்கு பேர் மதம் கிடையாது. இது ஹிந்து மதம் அல்ல, சைவ மதம் அல்ல, வைணவ மதம் அல்ல. இது எல்லாமே தர்மம், சனாதன ஹிந்து தர்மம். இந்த தர்மத்திலே பிறப்பதற்கு இறைவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்க வேண்டும். ஆகவேதான் நாம் பாருக்குள்ளே நல்ல நாடாம் பாரத நாட்டிலே, அந்த பாரத நாட்டிலே தெய்வத்தமிழ் திருநாட்டிலே, அந்த தெய்வத்தமிழ் திருநாட்டிலே, கொங்கு நாட்டிலே, கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்று சொல்லுவார்களே, இந்த கொங்கு நாட்டிலே ஒரு குக்கிராமத்திலே இறைவன் எனக்கு இந்த பிறப்பை கொடுத்தார்.
வலிமையான ஜாதி பின்னணி கிடையாது. தமிழகத்திலே 3 விஷயங்கள் அரசியலை தீர்மானிக்கிறது. ஒன்று சினிமா. ஏதாவது சினிமால ரொம்ப பெரிய ஆக்டரா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சா அல்லது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சா மக்கள் எல்லாம் போவாங்க. அல்லது ஏதாவது ஒரு தலைவருக்கு மகனா பிறந்திருக்கணும், கருணாநிதிக்கு மகனாகவோ இல்லையா, அது மாதிரி ஒரு குடும்ப பின்னணி, ஒரு வாரிசு அரசியல் பின்னணி, அல்லது மிகப்பெரிய பணக்காரனா இருக்கணும். சினிமா, ஜாதி, குடும்பம், அரசியல் குடும்பம், வாரிசு அரசியல், பொருளாதார பின்னணி இப்படி எதுவுமே இல்லாமல், ஆனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகத்திலேயே இந்துக்களுக்காக இந்துக்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இந்து மக்கள் கட்சியை நடத்தி வருகிறோம் என்று சொன்னால் தெய்வத்திற்கு நன்றி. நீங்க இந்துக்களுக்காக ஒரு இயக்கம் நடத்துறது சாதாரண வேலை இல்லைங்க. நீங்க யாரை வேணா ஒன்றுபடுத்தலாம், இந்துக்களை ஒன்றுபடுத்துறது ரொம்ப கஷ்டம். எங்கள் சங்கத்தை துவக்கிய டாக்டர் ஜி சொல்லுவார், இந்துக்களை ஒன்றுபடுத்தணும்னா எனக்கு பிடிச்சிருக்கிற பேய் உனக்கு பிடிக்கணும் பார். டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் என்ன சொல்லுவார்னா, எனக்கு பிடிச்சிருக்கிற பேய் உனக்கும் பிடிக்கணும். அப்படி பேய் மாதிரி வேலை செஞ்சாதான் இந்த இந்து சமுதாயத்தை ஒன்றுபடுத்த முடியும். 1925 டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் நாகபுரியிலே ரேஷிம்பாக் மைதானத்திலே மொஹிதே வாடாவிலே ஒரு அற்புதமான நம்முடைய சங்கத்தை துவக்கினார். அந்த சங்கத்திலே பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற பயிற்சி பெறுகின்ற வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. ஒரு சுயம் சேவகர். என்னை பற்றி எங்காவது அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தலைவர்னு சொல்லாதீங்க, தளபதினு சொல்லாதீங்க, முதல்வர்னு சொல்லாதீங்க, ஒரு சுயம் சேவகன் அர்ஜுன் சம்பத் என்று சொல்லுங்கள். அதுதான் வாழ்க்கையில என்றும் நிரந்தரம். நாங்கள் இந்த பகுதியிலே சும்மா ஒரு பொது வாழ்க்கையிலே ஈடுபாடு, ஏதாவது நல்லது செய்யணும், லிட்டில் பிளவர் நற்பணி மன்றம் என்று வைத்து மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக டியூஷன் சென்டர் நடத்தி கொண்டிருந்தோம். இதே தேர்நிலை தேடல் பகுதியிலே எங்களுடைய வீரத்தியாகி மிசா நாராயணன்ஜி அவர்கள் விஸ்வ இந்து வருஷத்தில் பொறுப்பில் இருந்தார். அவர் நம்ம கோணிமுந்தவருக்கு நீர்மோர் ஊத்திட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு முகவரி கொடுத்தேன், நாங்களும் இந்து அமைப்பில் இணையணும். மறுநாள் சைக்கிள்ல வந்தார். அப்ப பிரச்சாரக் நம்முடைய தினகர்ஜி சைக்கிள்ல வந்தார். நீங்க ஆர்எஸ்எஸ்ல இணையணும்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க ஆர்எஸ்எஸ்ல இணையலாம், ஒரு அறிமுக கூட்டம் நடத்துங்க, சங்கம் குறித்து நாங்கெல்லாம் வந்து பேசுறோம். அந்த நிகழ்ச்சிக்கு இப்ப சுவாமி ஸ்வரூபானந்தா, அப்ப எங்களுடைய தாலுகா பிரச்சாரக் கணேஷ்ஜி, நம்ம தினகர்ஜி, அதே மாதிரி அப்ப பிஎம்எஸ்ல இருந்தாரு ராஜகோபால்ஜி, நம்முடைய விபாக் பிரச்சாரக்கா இருந்தார் அப்ப விஸ்வநாத்ஜி, இவங்க எல்லாம் வந்தாங்க. வந்த உடனே தினகர் எங்க பகுதியில அந்த மாநகராட்சி பள்ளியில ஒரு கூட்டம் போட்டாரு. ஆர்எஸ்எஸ் பத்தி பேசினார். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பத்தி தெரியாது. ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம், வீரமணி புஸ்தகம் எழுதியிருந்தார். ஆர்எஸ்எஸ் காந்தியை கொண்ட இயக்கம், இப்படித்தான் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பத்தி தெரியும். ஏன்னா எங்க அப்பா எல்லாம் திராவிடர் கழகத்தில் இருந்தவர். ஈழரா பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்தை நடத்திய போது அதுல பங்கெடுத்துக்கிட்டவர் எங்க அப்பா. அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் சாக்காவிற்கு வர துவங்கினார். ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களோடு சேர்ந்து இந்து முன்னணி மேடைகளிலே பேசினார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் கேம்புக்கு வந்தார். அப்ப நான் நாக்பூர்ல தேர்ட் இயர் கேம்ப் முடிச்சு நான் பிரச்சாரக்கா இருக்கேன். நான் திருவேடகத்துல அங்கே பயிற்சி நடத்துகிற பொழுது அப்ப நம்முடைய பாலா சாஹிப் தேவரஸ் சர்சங்க சாலக் அவங்க வந்திருந்தாங்க. அப்ப நம்முடைய சங்கச்சாலக் மானனீய ரங்கசாமி தேவர் அவர் வந்திருந்தார். அவர் அந்த பௌத்திக்கிலே சொன்னார், நீங்கள் எந்த இயக்கத்திலும் பார்க்க முடியாது ஒரு மகன் வகுப்பு நடத்த ஒரு தகப்பன் பயிற்சி பெறுவது. அதுவும் அந்த தகப்பன் யார் என்று சொன்னால் திராவிட கழகத்திலே பிள்ளையார் சிலையை உடைத்தவர். அவர் வந்து இன்றைக்கு தன்னுடைய மகன் டீச் பண்றான், அவங்க தகப்பன் அங்க ஆர்எஸ்எஸ் பயிற்சி எடுக்கிறார். அப்ப மூகாம்பி மணியன் எல்லாம் வந்திருந்தாரு அந்த கேம்ப்ல.
நம்ம இந்து முன்னணியுடைய தலைவர் வழக்கறிஞர் அன்னை மீனாட்சி அம்மன் கோபுரத்தை காப்பாற்றுவதற்காக அந்த கோபுரத்து முன்னால் படுகொலை செய்யப்பட்டவர் ஐயா ராஜகோபால்ஜி வந்திருந்தார். அவங்க எல்லாம் அந்த கேம்ப்ல இருந்தாங்க. ரங்கசாமி தேவர் இது குறித்து பேசினார். பாலாசாஹேப் தேவரஸ் இது குறித்து பேசினார். அந்த சங்கத்திலே நாங்கள் பயிற்சி பெற்றோம். அந்த சங்கம் எங்களை, சாதாரண மனிதனாக இருந்த எங்களை ஒரு சிங்கமாக மாற்றியது எங்களுடைய சங்கம். அதான் உண்மை. எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு இந்து இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு சங்க சுயம் சேவகனாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, இங்க இந்து முன்னணி ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேர் மீச கிருஷ்ணன், பேர் மாப்போசின்னு கூப்பிடுவாங்க அவரை, செல்லுபுரத்துல. அவர் இந்து முன்னணி ஆரம்பிச்சார். இந்து முன்னணி கொடியேற்றினாருங்கிற காரணத்துக்காக அவருடைய கையை வெட்டினானுங்க. அரங்கநாயகன் கல்வி அமைச்சர், எம்ஜிஆர் முதலமைச்சர். அந்த நேரத்தில் தேவேந்திர குல மக்கள், அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பேதல். தேவேந்திர குல மக்களை, அந்த பெண்ணை அவமதித்து விடுகிறார்கள். நீங்க தேவேந்திர குல மக்கள் எப்பவுமே ஒரு வீறு கொண்ட சமுதாயம். தேவேந்திர குல சமுதாயம், அந்த தேவேந்திர குல சமுதாயம் எந்த அளவுக்கு வீறு கொண்ட சமுதாயம் என்று சொன்னால், எங்களை பட்டியலினத்தில் வைக்காதடா, நாங்க தாழ்த்தப்பட்டவங்க அல்ல, நாங்கள் தேவேந்திரர்கள். அவங்க முஸ்லிம்கள் அந்த பெண்மணி மீது கை வைத்த உடனேயே இந்த புளியகுளம், இந்த செல்லுபுரம், இந்த குனியமுத்தூர், இங்க இருக்கிற எல்லா தேவேந்திர குல மக்கள் எல்லாரும் செல்லுபுரத்தில் ஒரு பாதுகாப்புக்காக திரளுகின்ற பொழுது, எங்க கூடவே இருந்த சில பேர் இஸ்லாமியர்கள், நல்லிணக்கம் பேசுபவர்கள், உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்பெல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. நாங்க கோட்டை ஈஸ்வரன் கோயில போய் தேர் இழுத்துட்டு போனா ஓடி சர்பத் கொடுக்குறாங்க. மத நல்லிணக்கம் இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. மதமென பிரிந்தது போதும் அப்படி எல்லாம் பாடுவாங்க. அது இப்ப ரொம்ப அதிகம். திமுக ஆட்சியில திமுக காரனே செட்டப் பண்ணி அனுப்புறான், எல்லாம் போங்க தேர்ல வரவேற்பு கொடுங்க. அது மாதிரி நாங்களாம் அப்படிதான், எல்லாரும் ஒண்ணுதானே. ஆனால் ஒரு முஸ்லிம் எந்த கட்சியிலே இருந்தாலும், அதிமுகவில் இருந்தாலும் திமுகவில் இருந்தாலும், அவன் எந்த கட்சியிலே இருந்தாலும், அவர்கள் மதத்துக்கு ஒண்ணுன்னா அவன் முன்னாடி போய் நிக்கிறான். செல்வபுரத்தில் இருக்கிற நம்ம தேவேந்திர குல மக்களை தாக்குவதற்காக எங்க பகுதியிலிருந்து அவன் அறிவாளோடு கிளம்புகிற போதுதான் இந்துக்களுக்கு ஒரு இயக்கம் வேண்டும்டா. அது RSS. அப்படிதான் சேர்ந்தோம் RSS. RSS இணைந்த பிறகு அப்பதான் சங்கம் டாக்டர் ஜி சொன்ன மாதிரி எங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அந்த நிமிடத்திலிருந்து இந்த நிமிடம் வரை ஒரு சுயம் சேவகனாக சங்க பணிதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசியல் பணி. நம்முடைய தலைவர் நரேந்திர மோடி பிரதமராகிவிட்டார். எங்க வாழ்நாள் லட்சியம். எங்களுக்கு எல்லாம் சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அயோத்தியில ராமர் கோயில் இடிச்சிட்டு மசூதி கட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. அயோத்தியிலே எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த அயோத்தியிலே, ராமஜென்ம பூமியிலே அந்த கட்டிடத்தை இடித்து விட்டு அவன் ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருக்கான். அவமானம் இல்லையா இந்துக்களுக்கு? அந்த செய்தியை எங்கள் தலைவர் அசோக் சிங்கால் அவர்கள் சொன்னார். ஊர் ஊராக செங்கல் பூஜை, ராம்சிலா பூஜை, அதற்காக நாங்கள் வேலை செய்தோம். எங்கள் நாடி நரம்புகள் எல்லாம் துடித்தது. அயோத்தியிலே ராமஜென்ம பூமி ஆலயம் அமைய வேண்டும். கரசேவைக்கு சென்றிருக்கிறோம். பல நாட்கள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம், சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறோம். எங்கள் கனவு இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, உங்கள் திருவடிகளுக்கு வணக்கம். அயோத்தியிலே ராமர் கோவில் எழும்பிவிட்டது. இந்த 60 வருஷம் வாழ்ந்ததுக்கு இதை விட என்னடா எங்களுக்கு பாக்கியம் வேணும்? இதை விட என்ன எங்களுக்கு பாக்கியம்? எங்க லட்சியத்தை எங்க வாழ்நாள்ல பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? திண்டுக்கல் காகித மில்லத் மாவட்டம் சுந்தராபுரம் மணி பரமசிவனையும் வெற்றானுங்க. ஐயா வீரத்துருவி ராமகோபாலன் மேடையில் இருக்கிறாரு. அங்க நாகராஜ குத்துறானுங்க. நம்ம போய் பாடி எடுக்க போறோம். போகும்போது கலவரம். அந்த கலவரத்தில் இந்த மணி மீது அருவாள் வெட்டு. வீரத்துருவி ராமகோபாலன் அவர்கள் பேச இருந்த மேடையை எரித்தார். இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கிறது, காகித மில்லத் மாவட்டமாக இல்லை. தாய்ப்பால் குடித்தவன் எவனாவது இருந்தால் அவன்
இந்த காஷ்மீரத்திலே லால் சவுக்கிலே தேசிய கொடியை ஏற்ற முடியுமா என்று சொல்லி காஷ்மீர் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சவால் விட்டார்கள். ஏபிவிபி இயக்கம், அகில பாரத மாணவ இயக்கம் அந்த சவாலை ஏற்றது. விபி சிங் ஆட்சியிலே ஏபிவிபி தொண்டர்கள் சென்று அங்கே போராட்டம் நடத்தினார்கள், தேசிய கொடியை கொடுத்தார்கள். எங்கள் தலைவர் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் ஏக்தா யாத்திரை கன்னியாகுமரியிலே துவங்கி காஷ்மீரத்திலே சென்று தேசிய கொடியை ஏற்றுவது. இப்போதைய பிரதமர், அப்போதைய முழுநேர ஊழியர், அன்றைக்கு அந்த ஏக்தா யாத்திரையின் அமைப்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவைக்கு வந்தார். ஏக்தா யாத்திரையை திட்டமிடுவதற்காக அவர் ஸ்கூட்டர்ல வச்சு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஏக்தா யாத்திரை நாங்கள் சென்று லால் சவுக்கிலே அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. எங்கள் தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி 1984 இதே பாட்ஷா 1980 பிஜேபி உதயம், 82 இங்க மாநாடு. நம்முடைய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் திருக்கோவில் சுந்தரம் அவர்களும் இங்க அன்னமோர்னா ஓட்டுல தங்கிட்டு தெப்பக்குளம் இடத்துல பொதுக்கூட்டத்துக்கு போறாங்க. இதே பாட்சா வழிமறித்து எங்க சுந்தரம்னு கேட்டுட்டு போய் வெட்டினான். ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு வெட்டு. நான் அந்த தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தியோடு, எங்கள் தலைவர் அப்பொழுது விஜயராகவலு அவர்களோடு, அப்ப அமைப்பு பொதுச் செயலாளர் எங்கள் எல் கணேசன்ஜி எல்லாம் எங்களை வழி அனுப்புறாரு. காஷ்மீர்ல கோஷம் போட்டு நாங்க போய் தேசிய கொடி ஏற்றுவதற்கு செலக்ட் ஆயிருக்கிறோம். எங்களை அந்த காஷ்மீருக்கு அந்த டனல் வழியா கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் மிலிட்டரி பொறுப்பெடுத்துக் கொண்டு போய் காஷ்மீரத்திலே லால் சவுக்கிலே தாய்ப்பால் குடித்தவர் நாங்கள் என்று நாங்கள் தேசிய கொடி ஏற்றினோம். இன்னைக்கு நாங்க காஷ்மீர்ல அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து. இதை விட வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன வேணும்? இதை விட வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன வேணும்? இன்றைக்கு எங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் எங்கள் மனதிலே ஒரு ஏக்கம் இருக்கிறது. உலகத்திலே இஸ்லாமியர்களுக்கு 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. இன்னைக்கு வங்கதேசத்திலும் இந்துக்கள் வாழ முடியவில்லை. நம்முடைய இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்திலும் இந்துக்கள் வாழ முடியவில்லை. இன்னைக்கு மேற்கு வங்கம் பச்சை இந்துக்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. இன்னைக்கு மேற்கு வங்கத்திலே வக்பு மசோதாவை எதிர்த்து கலவரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மம்தா தீதி பேகம் தீதியா மாறி இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியிலே வங்கதேச ஊடுருவல்காரர்களோடு கைகோர்த்துக் கொண்டு இந்துக்களை கொன்று குவிக்கிறார்கள். எந்த கட்சியும் தடுக்க முடியவில்லை, எவரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. வேறு எங்குமே சந்தித்திராத ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதத்தை நாங்கள் கோவையிலே தமிழகத்திலே சந்தித்திருக்கிறோம். காஷ்மீரத்தில் கூட இவ்வளவு பெரிய பயங்கரவாதம் கிடையாது. ஃபத்வா அறிவித்து கொலை செய்த கலாச்சாரம் எங்கே நடந்தது? ஈரான்ல கொமேனின்னு ஒருத்தர் தான். அவன் சல்மான் ருஷ்டியுடைய தலையை கொண்டு வாருங்கள் என்று ஃபத்வா விதித்தான். அந்த கொமேனிக்கு முன்னாடியே, அல் கொய்தாவுக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய பாட்சா பழனி பாபா ஜிகாத் இயக்கத்தை துவக்கி எங்கள் மீது ஃபத்வா விதித்தார்கள். மூகாபியமணி, பரமசிவம், அர்ஜுன் சம்பத் இவர்களை கொன்றுவிடுங்கள் என்று ஃபத்வா விதித்தார்கள். அதே போல வீரகணேசை படுகொலை செய்தார்கள். சிவகுமாரை படுகொலை ஃபத்வா விதிச்சுதான் படுகொலை செஞ்சான். எல்லா படுகொலையும். இன்னைக்கு என்ன பயம்னா, இந்துக்களுக்கு ஒரு நாடு கிடையாது. முஸ்லிம்களுக்கு 30க்கும் மேற்பட்ட நாடு, கிறிஸ்தவர்களுக்கு 40க்கும் மேற்பட்ட நாடு. ஆனால் இந்துக்களாகிய உலகத்திலே 160 கோடி மக்களை கொண்ட நமக்கென்ற ஒரு நாடு கிடையாது. ஏன் இந்தியா இந்து நாடு இல்லையா கேட்பாங்க. இல்ல, மதசார்பற்ற நாடு. என்ன பேரு? செக்குலர் ஸ்டேட். நம்மிடமிருந்து பிரிந்த பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு, நாம் உருவாக்கி கொடுத்த வங்கதேசம் முஸ்லிம் நாடு,
நம்மிடமிருந்து பிரிந்து போன இலங்கை புத்த நாடு. ஆனால் நம்முடைய பாரத நாடு, பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் என்று சொல்கிறார்கள். இல்லை இல்லை, உங்கள் நாடு மதச்சார்பற்ற நாடு என்று எங்களை ஏமாற்றி இன்னும் நான் சொல்றேன் 2047 வரைக்கும் நரேந்திர மோடியே பிரதமரா இருக்கட்டும். 2047 வரைக்கும் நரேந்திர மோடியே பிரதமரா இருக்கட்டும். இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுறது? ராமர் கோயில் கட்டிட்டோம், அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து பண்ணிட்டோம், இந்த நாட்டில் கொரோனா நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் இலவசமா தடுப்பூசி போட்டு இந்த மக்களை எல்லாம் காப்பாத்திட்டோம். இப்ப ஜனத்தொகை எப்படி பெருகிட்டு இருக்கு? கன்னியாகுமரி மாவட்டம், அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டம் என்று சொல்லி நம்முடைய விவேகானந்தர் பாவை செயின்ட் சேவியர் பாறை என்று மாற்றி இன்னைக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே தமிழர்கள், இந்துக்கள் சிறுபான்மை. மோசடி மதமாற்றத்தால் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை. தமிழன் சிறுபான்மையாகிவிட்டால், இந்துக்கள் சிறுபான்மையாகிவிட்டால் இந்த நாடு நம்முடைய கையிலே இருக்காது. இதே ஜனத்தொகை நமக்கு எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு உபதேசம் எல்லாம் யாருக்கு பண்றாங்க? நீங்க குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் எல்லாம் பாருங்க. முதல்ல 2 குழந்தை பெற்றுக்கிட்டா போதுன்னு தான் குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம். அந்த குடும்ப கட்டுப்பாடு விளம்பரத்திலே எப்படி போடுவான் தெரியுமா? நாம் இருவர் நமக்கு இருவர். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பாய் அவர் இருப்பாரு, ஹிந்து அப்படின்னு சொல்லி நாமத்தை போட்டு இந்துக்களுக்கு மட்டும் தான் குடும்ப கட்டுப்பாடு. இன்னைக்கு இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டே இருக்கிறது. கேரளாவில் நம்ம மைனாரிட்டி ஆயிட்டோம். எங்க இந்துக்களின் எண்ணிக்கை குறைகிறதோ அங்க எந்த அரசியல் கட்சி இருக்காது. முஸ்லிம்கள் மெஜாரிட்டி ஆகிவிட்டால் ஜமாத்தினுடைய ஆட்சி. இங்க கோவையில இந்த பகுதி 90 வருஷமா தேவேந்திர மக்களுக்கு சொந்தமான முனியப்பன் திருக்கோவில். அந்த கோவிலிலே இருந்து, அந்த பகுதியில இருந்து அங்க அந்த மஜித் காலனி, நான் ராமகோபால்ஜியை கூப்பிட்டு போய் அதுக்கு வாஞ்சி காலனின்னு பேர் வச்சோம். இன்னைக்கு அங்கிருந்து இந்துக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். 90 ஃபேமிலி இருந்தா அந்த ஃபேமிலி எல்லாம் பூரா இன்னைக்கு குடிசை மாற்று வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த கோயில் மட்டும் இருக்குது. அந்த கோயில்ல போய் ஓடு மாத்தணும்னா மசூதியில் போய் அனுமதி வாங்கிப்பாங்க. எங்க போய் அனுமதி வாங்கணும்? மசூதியில் அனுமதி வாங்கிப்பாங்க. கோயம்புத்தூர்ல நடக்குது. நம்ம கண்ணு முன்னாடி உக்கடம், செல்லுபுரம், கோட்டைமேடு, ஆத்துப்பாலம் இந்த பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. அங்கெல்லாம் போலீஸ் வேலை செய்ய முடியாது. போலீஸ் வேலை செய்ய முடியுமா? போலீஸ் நம்ம கிட்ட தான் வருவாங்க, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அர்ஜுன் சம்பத் ரொம்ப நல்லவர். அந்த காலத்திலேயே காவலர் செல்வராஜுக்காக குரல் கொடுத்தவர். அர்ஜுன் சம்பத் சொன்னா கேட்டுக்குவாரு, இந்து மக்கள் சேர சொன்னா கேட்டுக்குவாங்க. அதனால நம்ம கிட்ட தான் வந்து பேசி நம்மளை அமைதிப்படுத்ததான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல நடந்திருக்குது போராட்டம், வகுப்பு சொத்து போராட்டத்துக்காக எவ்வளவு பெரிய கூட்டத்தை, பெண்களை, குழந்தைகளை எல்லாத்தையும் சேர்த்து ஆத்துப்பாலத்துல ஒரு வாரத்துக்கு எத்தனை போராட்டம் நடத்துறான்? ஒரு வாரத்துக்கு எத்தனை போஸ்ட் அடிக்கிறான்? அவங்க எல்லாம் எப்படி ரம்ஜான் கொண்டாடுறாங்க? நான் பாராட்டேன் முஸ்லிம்களை, நான் வரவேற்கிற முஸ்லிம்களை. முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில் சாராய கடை தோக்க முடியுமா? ஆனா இந்துக்கள் இருக்கிற பகுதியில் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணலாம். முஸ்லீம் இருக்கிற பகுதியில் ரேஷன் கடை, அந்த ரேஷன் கடையில் ஊழல் பண்ண முடியும்? உருவான ஜமாத்துக்காரன். இந்துக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. இவன் எப்படி தீபாவளி கொண்டாடுறான்? இவனுக்கு தீபாவளி சினிமா ரிலீஸ், தளபதி இல்லையா? அதுலயும் பாருங்க, இப்ப தல படம் வசூல்ல சாதனை படைச்சுதா, தளபதி படம் வசூல்ல சாதனை படைச்சுதா? இல்லை இல்லை, டாஸ்மாக் தான் சாதனை படைத்தது வசூல்ல. இந்துக்கள் எப்படி தீபாவளி கொண்டாடுறான் பாருங்க. இந்துக்கள் பண்டிகைக்கு இலக்கு வச்சு மது விற்பான். நம்முடைய இந்து சமயம், நாம் இந்து தர்மத்தை நாம பின்பற்றுகிறோமா? நாம அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டாம். அவன் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கான், எவ்வளவு கரெக்டா இருக்கான், எப்பேற்பட்ட நல்லவனுங்களா இருக்கிறான் பாருங்க. கோட்டை அமீர், அந்த கோட்டை அமீர் ஒன்னும் ஒரு பாவம் பண்ணல. இந்த கோணிம கோயில் அப்பெல்லாம் மத நல்லிணக்கம் தானே. கோணிம கோயில் வந்து தேர் இழுத்தாரு, மறுநாளே போட்டு தள்ளிட்டான். கோட்டை அமீர் பேர்ல இப்ப பதக்கம் மு.க. ஸ்டாலின் கொடுக்கிறார். பதக்கம் கோட்டை அமீர் நல்லிணக்க விருது. என்னங்க, ஃபாரூக் திராவிடத்தில் ஒருத்தர் தான். ஹலால் கொலைனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலால் பண்ணி கொலை பண்றது, அப்படிதான் அறுத்தறுத்து கொலை பண்ணா ஃபரூக். யார் அவரு? அவர் வந்து குளத்தூர் மணியண்ணன் தலைமையிலான திராவிடர் கழகம்.
அங்க போய் பேசுகடா மத நல்லிணக்கம், அங்க போய் பேசு மத ஒற்றுமை, அவங்களுக்கு சொல்லு மதச்சார்பற்ற தன்மை. எங்களை தான் மோசமாக்கிட்டு இருக்கீங்க, எங்களை தான் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. என் வாழ்நாள் கனவு இந்த நாடு இந்துக்களுக்கான நாடாக அறிவிக்கப்பட வேண்டும். நரேந்திர மோடி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அப்படி அறிவிக்காத வரை, இந்துக்களுடைய ஜனத்தொகையை காப்பாற்றாத வரை நரேந்திர மோடியே பிரதமராக இருந்தாலும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அவன் மெஜாரிட்டி ஆயிட்டான என்ன பண்ணுவான்? ராமர் கோயில் இருக்குமா? அவன் தானே சொல்றான், எஸ்டிபி சவால் விடுறானே, நாங்கள் அயோத்தி வருவோம், வா பார்க்கலாம். நீ அயோத்தி வருவியா? அட என்னடா நீ மட்டும்தான், ஏன்னா எங்களுக்கெல்லாம் உயிர் இல்லையா? அரை இறைவனர்களால் பல முறை இவர்களுடைய கொலைவெறி தாக்குதலே இருந்து தப்பித்திருக்கிறேன். நான் ஜெயிலுக்கு போனாங்கிறாங்க. ஜெயில ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. எப்பேற்பட்ட பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கான் தெரியுமா? தேடி சோறுனிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனமாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா? எனக்கெல்லாம் நான் ஜெயிலில் இருந்தேன், கஷ்டப்பட்டேன் கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நல்ல வாய்ப்பு, தேவார திருமுறைகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு சிறைச்சாலையிலே கிடைத்தது. எங்கள் தேவாரம், எங்கள் திருமுறைகள். அதுக்கு முன்னாடி எனக்கு தேவாரம், திருமுறை, திருவாசகம் தெரியாது. சிறையிலே இருக்கிற பொழுது செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே அஞ்சலன் அருள் செய் எமை பொய்யராம் அமரர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர் கேட்கவே என்று அந்த பதிகத்தை பாராயணம் செய்த பொழுது எவ்வளவு சக்தி வாய்ந்தவை திருமுறைகள், தமிழ் மந்திரங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பதிகத்தை நான் விடாமல் 11 நாட்கள் பாராயணம் செய்தேன். எனக்கு எந்த இடத்திலிருந்து என் மேல குண்டாஸ் போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு உத்தரவு வந்ததோ, தலைமைச் செயலகத்தில் அந்த அறையில தீப்பிடித்தது. அந்த அறையில தீப்பிடிச்சது. இதெல்லாம் இறை அனுபவம். ஜெயிலுக்குள்ளே நாங்க போராடிக்கிட்டு தான் இருந்தோம். ஜெயிலுக்குள்ள பாட்சா அவர் ஜெயிலரை விட அதிக அதிகாரம் படைச்சவரா இருந்தார் இல்லையா? ஜெயிலுக்குள்ளேயே போராட்டம். நம்மால் ஜெயிலுக்குள்ளே சாமியார், இற கிடைக்காத புலி, சாதாரண ஆள் இல்ல. பூரி கமலை கூப்பிட்டு வந்து அடிக்கிறாங்க, நிஜமா தான். உடனே இங்கிருந்து எங்க ஆள் அதிரடி ஆனந்த அண்ணா, அவங்க வேற வழக்கு ஞாபகம் இருக்கா? ஜெயில அவர் ஒரு குருஜியாவே மாறிட்டார் இப்ப நம்ம ஆளு. ஏங்க நான் கேட்கிற, இந்த நாட்டில் குண்டு வச்சு ஜெயிலுக்கு போன நல்ல கண்ணு சுதந்திர போராட்டத்தில் போகல, எல்லாம் பெரிய நல்ல கண்ணை பில்டப் பண்றான். நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட், அவர் மீசையை புடிங்க எடுத்தா. எதுக்குடா புடுங்கண்ணா? உங்க கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்தது. நீங்க பொதுமக்கள் போற ரயிலுக்கு வெடிகுண்டு வச்சீங்க. சுதந்திர இந்தியால உன் மீது கொலை வழக்கு, நீ ஆயுதங்களை சிறையில் இருந்த, நீ அரசியலுக்கு வரலாம், நீ கம்யூனிஸ்ட் லீடர் ஆகலாம். ஏன்டா நம்ம ஆளு பூரி கமல் அரசியலுக்கு வரக்கூடாதா? நம்ம லீடர் ஆகக்கூடாதா? உன்னை விட உயர்ந்தவர் நல்ல கண்ணு விட. நல்ல கண்ணு மாதிரி ஒரு கெட்டனை முடிச்சு எவனும் கிடையாது. இந்த கம்யூனிஸ்ட்காரன் பூரா கூட்டிட்டு வந்துடுவான். நல்ல கண்ணு எங்க ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக போராட நல்ல கண்ணு வந்துடுவார். உடனே அவனை கூப்பிட்டு வர்ற ஆளெல்லாம் பாருங்க. சங்கரையா, இந்த கம்யூனிஸ்ட்காரன் ஒரு பெரிய மாநாடு நடத்தினா மதுரையில. இஎம்எஸ் ஏகேஜி சுந்தரையா ஜிந்தாபாத் மாநாடு. இந்த உலகத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு தேச துரோகி இந்த உலகத்திலே எவனும் கிடையாது. கம்யூனிஸ்ட் தத்துவத்தை வேண்டாம் என்று சொல்லி ரஷ்யாவை துண்டு துண்டா உடைஞ்சு போச்சு. சீனாக்காரன் உன்னுடைய தத்துவத்தை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு இருக்கிறான். இந்தியாவில் எங்கடா இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி? நீ இந்த திமுக காரன் கொடுத்த 12 கோடி 13 கோடியை வாங்கி வச்சுக்கிட்டு, அவன் கொடுத்த 2 MP பதவி வாங்கி வச்சுட்டு, நீ நம்ம ஆளு செந்தில் பாலாஜி, பாட்டில் பாலாஜி ஊழல் பண்ண அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறியே. உங்க கட்சியினுடைய தொண்டர் லீலாவதிய கொலை செய்ய திமுக காரன். நீ மதுரை மண்ணில் மாநாடு போட்டு அவர் வந்து பாசிசத்துக்கு எதிரா, அது இந்த வெங்கடேசன் இருக்கான் பாருங்க, பாசிசத்துக்கு எதிராக எல்லாம் கூட்டானா. கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டையே தடை பண்ணி இருக்கணும். எல்லா தேச விரோதிகளுக்கும் ஒரு கூடாரமாக. நான் கேட்கிறேன், இங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தார் சுப்ராயன், எல்லா முஸ்லீம்களுமே பார்த்தாங்க, மத நல்லிணக்கம். கோட்டை ஈஸ்வரன் கோயில் அந்த பகுதியில் கடை இருக்கு, அந்த நடைபாதை கடை, அந்த புத்தக கடை குண்டு வெடிப்புக்கு பிறகு அப்ப போலீஸ் கமிஷனராக இருந்த ராதாகிருஷ்ணன், ஐயா கண்ணப்பன் போன்றவர்கள் அங்க கடை போடக்கூடாது நிறுத்திருந்தான். டக்குனு கம்யூனிஸ்ட்காரன் போய் நடைபாதை வியாபாரி சங்கம் ஆரம்பிச்சு அங்க கடை போட்டு. எத்தனை பேர் நீ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கான்? நான் கேட்கிறேன், எத்தனை பேர் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கான்?
இஸ்லாமிய ஜிகாதிகளோடு கைகோர்த்துக் கொண்டு செயல்படக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மதுரையிலே மாநாடு நடத்தி, நீ மதுரையில திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே இருக்கக்கூடிய தர்கா, அந்த தர்காவை அகற்ற சொல்லி இந்து மக்கள் கட்சி இன்னைக்கு நேத்தல்ல 30 வருடங்களாக அந்த தர்கா அகற்றப்பட வேண்டும் என்று போராட்டம் நடத்தி அந்த இடத்திலே கார்த்திகை தீபத்தூர்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இந்து மகிழ்ச்சி துவங்கினது அங்கதான். திருப்பரங்குன்றத்துல தான் இந்து மகிழ்ச்சி ஆரம்பிச்சோம். நாங்க போய் மேல தீபம் போடுறோம் சொன்னா ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வந்துட்டா பாதுகாப்புக்கு. எவ்வளவு வேலைகள் நடந்திருக்குது. நீ சும்மா இல்ல இந்து மக்கள் கட்சிங்கிறது. வேலூர் கோட்டையிலே ஜலகண்டேஸ்வரர் கோவிலிலே வழிபாடு, அதே மாதிரி நாங்களும் மசூதிக்குள்ள வருவோம்னா அந்த வேலூர் கோட்டை முழுக்க அப்ப இருந்த நம்முடைய ஆம்பூர் ஜெய்சங்கர் பொதுச் செயலாளர் இந்து மக்கள் கட்சி கொடியை கட்டி வேலூர் கோட்டையை கைப்பற்றியது இந்து மக்கள் கட்சி. திண்டுக்கல் மலைக்கோட்டையிலே அபிராமி அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்தது இந்து மக்கள் கட்சி. செஞ்சியிலே வெங்கட்ரமணர் கோவில் தொல்பொருள் இலாக்காவால் கைப்பற்றப்பட்டு வழிபாடு இல்லாமல் இருந்தது. அந்த வெங்கட்ரமணர் கோவிலிலே வழிபாட்டை துவக்கியது இந்து மக்கள் கட்சி. எனக்கே ஆச்சரியமா இருக்குது, எப்படி நம்மளால இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. பார்க்கும்போது ஒரு வெற்றி பெருமிதமா இருக்குது. இந்த சாமி கூப்பிட்டு போனோம், தலைமைச் செயலகம் இருந்தது. அங்க ஆலமர பிள்ளையாரே அப்படி ஆலமரத்தில் இருப்பார். அதை எடுங்கன்ட்டாரு. அப்ப கருணாநிதி வந்து ஒரு பெரிய தலைமைச் செயலகம் கட்டணும்னு சொல்லி ஒரு பெரிய கட்டடம் கட்டினார். அப்ப வந்து அந்த இடத்தை எடுங்கன்னாங்க. அங்க போய் ஒரு போராட்டம் பண்ணி, இப்படி எங்கே இந்துக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே முதல் குரலாக இந்து மக்கள் கட்சியினுடைய குரல் இருந்திருக்கிறது. நாங்க இலங்கை தமிழர் பிரச்சனையை பற்றி பேசுகிற பொழுது வைகோவோடு மேடையை பகிர்ந்து கொண்டோம். வைகோ அப்படி பார்க்கிறாரு, இமயம் முதல் ஈழம் வரை ஒரே நாடு இந்து நாடு அப்படி பார்த்தார். ஈழத்தில் சிந்துவது இந்து ரத்தம். வைகோ கைதட்டினார். வைகோ என்ன பண்ணாரு? கைதட்டினார். ஈழத்தில் சிந்துவது இந்து ரத்தம். இலங்கை தமிழர் பிரச்சனை என்பது 8 கோடி தமிழ் மக்களின் பிரச்சனை அல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய 100 கோடி இந்துக்களின் பிரச்சனை என்று உலகம் முழுக்க இலங்கை தமிழர் பிரச்சனையை எடுத்துச் சென்றோம். லண்டன் நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற வாய்ப்பு, அமெரிக்க இந்து மகாசபையினுடைய அழைப்பின் பேரிலே யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் எங்கள் குருநாதர். அவர் கூட நாங்க வந்து என்ன தெரியுமா சொல்லுவோம்? தென்னாட்டு பால் தாக்கரே அப்படிம்போம். வடநாட்டு ராமகோபாலன் என்று யாரை சொல்லுவோம் தெரியுமா? நம்முடைய பாலாசாஹிப் பால் தாக்கரே அவரை சொல்லுவோம். பாலாசாஹிப் பால் தாக்கரே. அந்த பாலாசாஹிப் பால் தாக்கரே அவர்களை நேரிலே சந்தித்தோம். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்திலே சென்று தீபாவளி பண்டிகையை துவக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு. என்னுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். 12 ஜோதிர்லிங்கங்களையும் யாத்திரையாக சென்று நரேந்திர மோடி முதலாக முதலமைச்சராக பதவி எடுத்துக் கொள்கிறார். அந்த நேரத்திலே நாங்கள் அங்கே ஜோதிர்லிங்க யாத்திரையிலே இருந்தோம். 12 ஜோதிர்லிங்க யாத்திரை. இறைவன் இதை விட எனக்கு என்ன பாக்கியத்தை கொடுக்கணும்? திருக்கைலாய யாத்திரை, சாதாம் என்று சொல்லக்கூடிய கங்கோத்திரி, யமுனோத்திரி எல்லாம் குடும்பத்தோட போயிருக்கிறோம். சுப்பம்மாவோட போயிருக்கிறேன், குடும்பத்தோட போயிருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நம்மாடு எல்லா இடத்துக்கும் அவரும் வந்திருக்கிறாரு. சில இடம் அவரு அப்ப இல்லாதனால அங்க தவிர்த்து போச்சு. இன்றைக்கும் இறைவன் என்னை நல்ல நிலையிலே வைத்திருக்கிறார். இறைவன் இந்த இந்து சமுதாயத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடத்திலே என்னை வைத்திருக்கிறார். யார் தருவார் இந்த அரியாசனம் என்று மகாகவி காளிதாசன் பாடுவார். யார் தருவார் இந்த அரியாசனம்? புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். அந்த அரியாசனத்தை எம்பெருமான் பேரூர் பட்டி பெருமான் என்னுடைய அன்னை கோடியம்மன் எனக்கு அதை வழங்கி இருக்கிறார். இதை விட வெளிய வாழ்க்கையில வேற என்ன வேணும் எங்களுக்கு? சும்மா ஜெயிலுக்கு போனேன், கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப 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 திருப்தியா இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பாக்கியம். ஏங்க என்னை விட எவ்வளவோ தியாகம் பண்ணவங்க இருக்காங்க, உயிரை கொடுத்தவங்க இருக்காங்க. ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, வீரத்துறவி ராமகோபாலன் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். என்னைய அடிச்சிருக்கிறார், ரத்தம் வந்திருக்கு. நான் ரத்தம் சிந்தி. நீங்க ராமஜோதி ரத யாத்திரை அப்ப ஆர்பிஎஸ் மணியஞ்சி பேசுறார். கலெக்டர் அலாவுதீன் அதுக்கப்புறம் அவர் உள்துறை செயலராக மாறினாரு. ஏய் அலாவுதீன் பார், இங்கே அற்புத விளக்கு வந்து விட்டதுன்னாரு. நம்முடைய மணியஞ்சிய
எஸ் வி ஸ்ரீதர், அதே போல நம்முடைய வேதாந்தம்ஜி எல்லாத்தையும் புடிச்சு ஜெயில போட்டான். அதை எதிர்த்து நாங்க இங்க ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போடுறோம். இங்கேயும் ராமஜோதி யாத்திரைக்கு தடை. என்னை தடியால் அடித்து அப்படி தூக்கி வீசுறாரு அந்த போலீஸ் வேனுக்குள்ள. அப்ப அடிச்ச காயம் இன்னும் இருக்கு. இந்த காயம் இதை விட மகிழ்ச்சி வேற என்ன வேணும்? இன்னொரு பிறவி இருந்தாலும் அந்த பிறவியிலும் இந்து சமுதாயத்திற்காக உழைக்கின்ற, அதை விட வேற என்ன ஆன்மாவுக்கு நிம்மதி, நெஞ்சுக்கு நிம்மதி வேற எதுவும் கிடையாது. நான் ஒன்னும் பெரிய கஷ்டமெல்லாம் படலைங்க. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க அவரு கஷ்டப்பட்டாரு, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டாரு, அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டாங்க, அவங்க மனைவி அதை விட கஷ்டப்பட்டாங்க, அவங்க குழந்தை பையனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு ஜெயிலா? ஓம்கார் போனதெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. இப்பவும் போற என்னுடைய தொண்டர்கள், எங்களுடைய பொறுப்பாளர்கள் பாருங்க. டாக்ஸி செந்தில், பாரத் செந்தில், அவர் வந்து ஈவேரா சிலை அகற்றப்பட்ட வழக்கில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருந்தார். அந்த ஈவேரா சிலையை அகற்றிவிட்டு நேரா காவல் நிலையத்தில் போய் சரணடைஞ்சாங்க. அதான் இந்து மக்கள் கட்சி பாணி. மனு கொடுக்கறதெல்லாம் எங்க வேலை இல்லை. இப்ப நாங்கெல்லாம் கட்சி மனு கொடுப்போம். இப்பெல்லாம் நிறைய சேனைகள் வந்திருக்குது. சிவசேனை அப்படின்னா அடி இல்லையா? சேனை இப்பெல்லாம் பாட்டு போட்டிருக்கான். வங்காளத்தை நோக்கி பஜ்ரங் பஜ்ரங் பஜ்ரங், வங்காளத்தை நோக்கி. ஒண்ணு இல்ல, சும்மா இதெல்லாம் வீடியோல போடுறது தான். அங்க அவன் நம்மளை அடிக்கிறான், தான் உண்மை. நம்மால திருப்திக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறான். நாமெல்லாம் இந்துக்கள் எல்லாம் வங்காளத்தை நோக்கி போகிறார்கள். கிடையாது. இந்துக்கள் அப்படி ஒண்ணு வரல, வரமாட்டான். அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டான். வீட்டுக்குள்ளதான் இருப்பான், வரமாட்டான். வந்திருந்தா இன்னார் என்ன இருக்கும்? கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தோத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்துக்கள் வந்திருந்தா? எப்பேற்பட்ட தலைவர் அண்ணாமலை? ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு அரசியலுக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கங்களை நாங்கெல்லாம் அந்த காலத்துல என்னென்னமோ பேசணும் இல்லைங்களா? கருணாநிதியே தூங்கல அப்படின்னாரு. சட்டசபையிலே அறிவிச்சாரு. அதிரடி ஆனந்தன், அர்ஜுன் சம்பத் இந்து தீவிரவாதி, சட்டசபையிலே அறிவிச்சார். அதை விட எனக்கு என்னங்க பட்டம்? கருணாநிதியே இந்து தீவிரவாதின்னு அறிவிச்சது நாங்க. அதிரடி ஆனந்தன், அர்ஜுன் சம்பத். இப்ப என் கூட பணியாற்றினவங்க எல்லாம் சாதாரண ஆளுகள் இல்லைங்க. கோவை மணி, எவ்வளவு பேருங்க. நம்ம ஞான சம்பந்தம், அவங்க எல்லாம் இப்ப அதிரடி ஆனந்தன், செல்லுபுர ஜெகதீசனார், நம்ம சிங்கப்பூர் நம்மால்தான். இந்து மக்கள் கட்சி துவங்குறேன்னு சொன்ன உடனே முதல் நன்கொடை யார் கொடுத்தா தெரியுமா? யார்? நீங்களா போய் வாங்கிட்டு காடேஸ்வரா சுப்பிரமணியம் தான் முதல் 5000 ரூபாய் கொடுத்து இந்து மக்கள் கட்சி. இந்து மக்கள் கட்சி துவங்கினது யார் தெரியுமா? எம்.ஆர். காந்தி. எம்.ஆர். காந்தி அறிவிச்சோன்னா அவர் கடவுள அத்வானி வாஜ்பாய் எல்லாம் வட்டாங்க. ஐயோ என்னை விட்டு போகாத, எம்.ஆர். காந்தி இல்ல நான் வரமாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் இந்து மக்கள் கட்சியை நடத்தணும். இந்த இந்து மக்கள் கட்சியிலே இதை ரொம்ப பெருமையா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அர்ஜுன் சம்பத் பேசாம பிஜேபியில இருந்திருந்தாருன்னா எம்பி ஆயிருப்பாரு, எம்எல்ஏ ஆயிருப்பாரு, கவர்னர் ஆயிருப்பாரு. அவர் சிபிஆர் என்ன சொல்றாரு பார்த்தோன்னே, நீ ஆயிருக்கணும்ப்பா கவர்னர். ஆனா ஒண்ணு இல்லைன்னா நாங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்ல. நாங்க எப்ப தேவையோ அப்ப வருவோம். இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உண்டு செய்ய வேண்டும். கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக இதை திராவிட பூமி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றியம் அல்ல இந்தியா, திராவிடம் அல்ல பாரதம். பாரத நாடு பழம்பெரும் நாடு. இன்னைக்கு மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றிருக்கே, உனக்கு அது என்னன்னு தெரியுமாடா? அவர் எச் ராஜா அதை பத்தி நிறைய சொன்னாரு. நாங்க மிக தெளிவா இருக்கிறோம். நாங்க மாநில சுயாட்சிக்கு எதிரானவர்கள். நாங்க வந்து மத்தியில் சுயாட்சி. மத்தியில் என்ன? டெல்லியில நாங்க அம்பேத்கர் சட்டத்தை ஃபாலோ பண்றோம். அம்பேத்கர் மத்தியில் ஒரு நாடு, மத்தியிலே ஒரு வலிமையான அரசு. அதுதான் அம்பேத்கர் கொடுத்த அரசியல் சாசனம். இந்தியா, தட் இஸ் பாரத். மத்தியிலே சுயாட்சி, மாநிலத்தில் கூட்டாட்சி. இப்ப எல்லாரும் என்னங்க தெரியுமா? கூட்டணியில் இடம் கிடைக்குமா? எங்க டாக்டர் அறிவிச்சிட்டாரு. ஏன் கூட்டணியில் எனக்கு மந்திரி கொடுக்குறானோ, பங்கு கொடுக்குறானோ, அவன் கூட தான் கூட்டணி. 2 பேருமே இல்லைங்க. இத்தனை ஆண்டு காலமா கம்யூனிஸ்ட்காரனை ஏமாத்திட்டு இருக்கிறான். திமுக காரன் கூட்டணி மந்திரி சபையில விடுதலை சிறுத்தை கடன் கொடுத்துருக்கானா? கூட்டணி மந்திரி சபையில கம்யூனிஸ்ட் கட்சி கடன் கொடுத்து எவ்வளவு அராஜகம் பண்ணிருக்கானு இந்த உலகத்துல எங்காவது இப்படி பண்ணிருக்கானா? திமுக காரனுக்கு யாரை எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும். சோனியா காந்தி கிட்ட போய் கேட்டாங்க. சோனியா காந்தி
அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த 2G ஊழல் யார் மூலமா நடந்தது? கனிமொழி, ஆராசா இல்லையா? நமக்கு ஒண்ணும் கெட்ட பேர் இல்ல. யாருக்கு கெட்ட பேரு? ஆராசாக்கு கனிமொழிக்கு தானே கெட்ட பேரு. இப்ப நம்ம எலெக்ஷனுக்கு நன்கொடன் கூட்ட அவன் தான் அதிகமா கொடுப்பான். அதனால சோனியா என்ன சொல்லுச்சுன்னா, எல்லா காங்கிரஸ் மாநில தலைவரையும் கூப்பிட்டு போய் திமுக எடுத்து கத்துக்கிறான், எப்படி ஊழல் பண்ணணும், எப்படி கட்சிக்கு தேர்தலில் செலவு பண்ணணும், அதெல்லாம் கத்துக்காங்க. அவனும் கூட்டணியில எவனையும் சேர்த்துக்கிறது இல்லை. அவன் இப்ப எங்க என்ன கேட்கிறான்னா, எடப்பாடி கூட்டணியில மந்திரி சபையில நீங்க அண்ணாமலை முதலமைச்சர் ஆயிடுவாரா? எப்படி குழப்ப தூண்டு பண்றான் பாருங்க. மிக தெளிவாக அமித்ஷா சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி தலைமை தாங்குவார். மிக தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த சன் டிவிக்காரன், கலைஞர் டிவிக்காரன், இந்த யூடியூபர் எல்லாரும் போய் ஏதோ அண்ணாமலை பிஜேபியில இருந்து மாத்திட்டாங்க. அரசியல் அப்படிதான். ஒன்னை விட சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சர் உலகத்தில் உண்டா? எடப்பாடி வந்து அமித்ஷாவை சந்திக்கிறார்னு சொன்ன உடனே நம்ம ஆள் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் அங்கே சந்திக்கிற பொழுது நீட் விலக்கு கேளுங்கள். ஏண்டா நீ போய் தேவகவுடாவை சந்திச்சியே, அப்ப நீ வந்து காவிரியில மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு வலியுறுத்தினியா? இப்ப நீ போய் பினராயி விஜயனை சந்திச்சியே, அப்ப முல்லை பெரியாறு பிரச்சனையை வலியுறுத்தினியா? ஆனா எடப்பாடி மட்டும் போய், ஆனா எடப்பாடி ஆம்பளைங்க, சும்மா சொல்லக்கூடாது. அவர் அங்க போய் வக்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஓட்டும் போட்டுட்டு இங்க வந்து அமித்ஷாவை பார்த்து கூட்டணியில் சேர்த்துட்டாரு பாருங்க. எடப்பாடி எப்பேற்பட்ட ஆள் பாத்தீங்களா? கடந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியாக வருவதற்கு அவர் வந்து டக்குன்னு வெளியே போயிட்டார். எங்களுக்கு பாய்களும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, எப்படிதான் போடுவோம்? ஜெயலலிதா அம்மா கட்சிக்கு எம்ஜிஆர் கட்சிக்கு முஸ்லீம் எப்படி ஓட்டு போடுவோம்? நான் கேட்கிறேன், நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா ராமர் கோயில் கட்டக்கூடிய அந்த அற்புதமான கொள்கையை ஆதரிச்சவங்க ஜெயலலிதா அம்மா. அவனே போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கிறான். இடிக்க ஏற்பாடு செய்த நரசிம்மராவ், இடிக்க ஆள் அனுப்பிய ஜெயலலிதா, இவர்களை தோற்கடிப்போம் தான் அவன் அந்த காலத்திலேயே பேசினான். எப்படா ஜெயலலிதா கட்சியை அந்த அம்மா பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லுச்சு, அந்த அம்மா மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லுச்சு. இப்ப பாருங்க, மறுபடியும் எடப்பாடி ஜெயலலிதா அம்மா வழிக்கு வந்துட்டார். அவர் என்னங்கிறாருன்னா, பொன்முடி பேசுனதெல்லாம் தப்பு. ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மா ராமரை குடிகாரன் என்று சொன்ன கருணாநிதியை கண்டித்து ஜெயலலிதா அம்மா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏடிஎம்கே நடத்துச்சு. இந்து முன்னணி செய்யற வேலையை ஜெயலலிதா அம்மா செஞ்சுச்சு. இன்னைக்கு இந்து முன்னணி செய்யற வேலையை இப்ப எடப்பாடி செய்யறாரு. எல்லா இடத்துலயும் பொன்முடியை கண்டிச்சு, இந்த வைணவமா சைவமா என்னமோ பேசினான்ல பொன்முடி இல்லையா, செம்மந்திர பொன்முடி, அவனை கண்டிச்சு இன்னைக்கு ஏடிஎம்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுது. ரொம்ப சந்தோஷம். இது பாருங்க, சில நேரத்தில் திமுக காரனே நம்மளுக்கு வேலை இல்லாம பண்ணிருவோம். இந்த மருதமலை கும்பாபிஷேகம் நம்ம சாமிக்கெல்லாம் அழைப்பு கிடையாது, எங்க பேரூர் சாமிக்கெல்லாம் அழைப்பு கிடையாது. அது மருதமலை கும்பாபிஷேகமா திமுக மாநாடான்னு தெரியல, எங்க பார்த்தாலும் திமுக கூட்டி, திமுக காரங்க எழுத டோக்கனு பாக்குறேன். அடையப்பா, திமுக கார மாதிரி பக்திமான் உலகத்துல எவனும் கிடையாதுடா. துர்காமாவை விட பக்திமான் உலகத்துல எவனாவது உண்டா? அங்க போய் சனாதனத்தை ஒழிக்க மாட்டேங்கிறான் உதயநிதி. இவன் சனாதனத்தை ஒழிப்பேன் எங்க கிட்ட வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கான். இப்ப கோயில்களை கைப்பற்றி கொண்டார்கள். இந்த திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஓட்டு வங்கி அரசியல். ஆனா அந்த ஓட்டு வங்கி அரசியல் இருக்குல்ல, அதுக்காக என்ன வேணா செய்வாங்க போல இருக்கு. இப்ப வந்துங்க, அதிமுகவுக்கு முஸ்லீம்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு எடப்பாடி வெளியே போனார். சரி, அவர் வெளியே போய் எலெக்ஷன் நின்னார்ல, நம்ம எஸ்பி வேலுமணி அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு செலவு பண்ணவங்க உலகத்தில் எவனா உண்டா? நம்ம அமைச்சர் இருக்காரு, அவங்களுக்கு மசூதி கட்டி கொடுத்தாரா இல்லையா? அவங்களுக்கு சகின்பாக் போராட்டம், சரி அதெல்லாம் கொடுக்கட்டும், நம்மளே சந்தோஷம், ஒரு மசூதி கட்டி கொடுத்துருவோம். சகின்பாக் போராட்டத்துக்கு சாப்பாடு, டென்ட் இல்லையா, அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட், மார்க்கெட் கான்ட்ராக்ட், சைக்கிள் கான்ட்ராக்ட், இதெல்லாம் கொடுத்தாங்க. இத்தனை கொடுத்தா அவர் வேலுமணி என்ன ஓட்டு போடலையே. இப்ப என்னங்கிறாங்க, மனம் திரும்பி விட்டார்கள், மறுபடியும் அமித்ஷா கிட்ட வந்துட்டாங்க. ஆனா இந்த குழப்பத்தை பயன்படுத்தி அதுல திமுக காரன் குளிர்காயணும்னு பார்க்கிறான். கொஞ்சமாவது இந்த கொங்கு மண்டலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் கொங்கு மண்டல மக்களை வெல்ல முடியவில்லை என்று சொன்னால், இங்கேதான் வீரகணேஷ் உயிரை கொடுத்து நாங்கள் இந்த இயக்கங்களை வளர்த்து இருக்கிறோம். நாங்க திமுக ஜெயிக்க கூடாதுன்னு அதிமுக ஓட்டு போட்டோம். எதுக்காக ஓட்டு போட்டோம்? ஏடிஎம்கே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நல்லாட்சிக்கு இருக்காங்க, எம்ஜிஆர் இந்து முன்னணி ஆதரிச்சார், ஓட்டு போட்டோம்.
ஜெயலலிதா ராமர் கோயில் கட்டின ஆதரிச்சாங்க, ஓட்டு போட்டோம். இந்து முன்னணி செய்யற வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, ஓட்டு போட்டோம். இப்ப நாங்களா வளர்ந்துட்டோமப்பா. அதனாலதான் அண்ணாமலை சொல்றாரு, எது நிரந்தர தீர்வு? எங்களுக்கு திராவிட இயக்கங்கள் மேல இந்த என்றே அண்ணா அன்றே சொன்னார், அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி, இதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்ல. பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இமயம் முதல் ஈழம் வரை இந்த பாரத நாடு ஒரே நாடு, இந்து நாடு, சந்திர சூரியர் உள்ளவரை இந்த நாடு இந்து நாடு. எங்களுக்கு என்ன ஏடிஎம்கே என்ன டிஎம்கே என்ன, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்போ இந்த ஆட்சி போகணும், இந்த ஆட்சி போகணும். இந்த லஞ்ச ஊழல் ஆட்சி, இந்த பிரிவினைவாத ஆட்சி, மக்களை கொன்று குவித்த பாட்சாவினுடைய இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் கொடுத்த ஆட்சி, கோவையிலே குண்டு வெடிப்பை சிலிண்டர் குண்டு வெடிப்பு என்று சிறுமைப்படுத்திய ஆட்சி, இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதுல நாங்க எந்த காலத்திலே அண்ணாமலை அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம். அண்ணாமலை ஒரு சிங்கம். இந்து மக்கள் கட்சியுடைய மேடைக்கு முதலாக வந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நரேந்திர மோடியின் 8 ஆண்டு கால எட்ட முடியாத சாதனைகள் என்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டார்கள். எண்மண் மக்கள் யாத்திரை மூலமாக இதே வேலைதான் இப்ப நாங்க பண்ண போறோம். 234 தொகுதியிலும் இந்து மக்கள் கட்சி இந்த மணி விழாவை நடத்தும். 234 தொகுதியிலும் இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவோம். 2026 ஒரு இந்துத்துவ அரசியல் புரட்சி. ரஜினிகாந்த் வேணா பின்வாங்கி இருக்கலாம் ஆன்மீக அரசியல் இருந்து. ஆன்மீக அரசியல் ஆரம்பிச்சாரு, நாங்களும் ஆதரிச்சோம். எல்லாமே பண்ணுமே ஆன்மீக அரசியல். அந்த ஆன்மீக அரசியல் கோலோச்ச வேண்டும். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சா அண்ணா கல்லறைக்கும் எம்ஜிஆர் கல்லறைக்கும் போவான். ரஜினிகாந்த் தான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அரசியலுக்கு வர்றேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு நேர விவேகானந்தர் மடத்துக்கு போடாரு. விவேகானந்தர் கொள்கைகளை